தமிழ்நாடு அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம், பொது நூலகத்துறை மற்றும் திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்ட் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இங்கு ஒரு வாய்ப்பு வழங்கியதற்கு. மேலும் என்னுடைய பள்ளியின் தாளாளர் விஷ்ணு சார் அவர்களுக்கும் இணைச் செயலர் சரண்யன் அவர்களுக்கும் என்னை ஊக்கப்படுத்தி இங்கே அனுப்பியதற்கு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். மேலும் இங்கே அமர்ந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய காலை குட் மார்னிங். சத்தவர்கள் ஓகே. ஸோ இங்கிலீஷில் ஸ்பீச் வேணுமா இல்லை தமிழ் வேணுமா? இங்கிலீஷ் ஓகேவா இல்லை தமிழ் ஓகேவா? இந்த சைடு I'll speak with both the languages, okay? English and Tamil. ஏன்னா சில விஷயங்கள் வந்து தமிழ்லையும் சொல்ல வேண்டியது இருக்கு, அதனால தமிழையும் நான் சொல்றேன். இங்கிலீஷ் okay. The student of Socrates. Any guess? Student of Socrates. Anyone? Socrates என்னுடைய மாணவன் யார்? பிளாட்டோ. பிளாட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலின் மாணவன் any guess? The one who conquered the world. Alexander. Alexander. Okay. Alexander is the king who conquered the world. இந்த உலகத்தையே வென்றார். அப்போ அலெக்சாண்டர்கிட்ட போய் எல்லாம் கேட்குறாங்க, இந்த உலகத்தையும் ஜெயிச்சியடா, எப்படி ஜெயிச்சா அப்படின்னு. அப்போ வந்து சொல்றான், I came to this world because of my father and mother. This world came to me. It is because of my teachers and what they taught to me. இந்த உலகத்தையே நான் ஜெயிச்சேன். இந்த உலகத்துக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள். இந்த உலகம் என்னுடன் வந்ததுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்களும் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த கல்வி அப்படின்னு சொல்லி ஒரே அடியில் ஆச்சு. அப்போ அப்பேற்பட்ட அலெக்சாண்டர் வந்து இந்த எஜுகேஷன் பற்றி இவ்வளோ பேசியிருக்காரு. அப்போ அப்படி என்னதான் வந்து இந்த எஜுகேஷனில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தர்களுக்கு அணிகள், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. அப்போ இப்படி உலகையே ஜெயிச்சுட்டு அலெக்சாண்டர் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ உட்காந்துருந்தப்போ பயங்கரமான பெருமை அலெக்சாண்டர். ஐயோ, நான் வந்து இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்டேன், இதுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி உட்காந்துருக்காரு. அப்போ குரூப் குரூப்பாக மக்கள் வந்து அவரை நோக்கி போகிறாங்க. ஆனால் அவரை பார்க்கல, அலெக்சாண்டர் பார்க்கல. அலெக்சாண்டர் பார்க்காம அலெக்சாண்டர் கடந்து போகிறாங்க. அப்போ அலெக்சாண்டர் கடந்து போகும்போது அலெக்சாண்டருக்கு ஒரே ஆச்சரியம், உலகையே ஜெயிச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன், பட் ஆனால் வந்து என்ன யாருமே பார்க்காம இவங்க பாட்டுக்கு வேற யாரை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காரு. அங்கேருந்து ஒரு காவலர்களை கூப்பிட்டு டேய், ஏன் வந்து என்னை பார்க்காம யாரை பார்க்க போகிறாங்க, போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த காவலன் போய் பார்க்குறாங்க. அந்த காவலன் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல டயோஜெனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டார். ஓகே. அப்போ இந்த டயோஜெனஸ் வந்து போனவுடனே அலெக்சாண்டர் இந்த மாதிரி அந்த காவலன் போய் அந்த டயோஜெனஸை சொல்கிறான். உடனே வந்து அலெக்சாண்டர் கூப்பிட்றாரு, நீ வரணும், வந்து அலெக்சாண்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து டயோஜெனஸ் சொல்கிறான், நான் அவரை பார்க்கணும்னு சொல்லலையே அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அவரு ஒன்று பார்க்கணும்னு சொன்னார், அதனால நீ வரணும். அவரு தானே என்னை பார்க்கணும்னு சொன்னார், அப்போ அவனை இங்கே வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் எல்லாம் ரெடி குரூப்பாக போய் அவரை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து
வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லை, அதனால பல்பை தான் வெறும் நிலா வெளிச்சத்தில் அவர் வந்து புக் படிச்சுட்டு இருக்காரு. அப்படி புக் படிச்சுட்டு இருக்கும்போது அலெக்சாண்டருக்கு இந்த காரணம் போய் சொல்கிறோம். சொன்னோம்னா அலெக்சாண்டருக்கு பயங்கரமான கோவம், என்னையே வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் வந்து குதிரையில் ஏறி இந்த டயோஜனிஸை பார்க்க போகிறாரு. டயோஜனிஸை பார்க்க போகும்போது டயோஜனிஸுக்கு புக்கை வந்து தொடர்ந்து நிலா வெளிச்சத்தில் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அலெக்சாண்டர் போய் நின்னோன்னா அந்த குதிரையும் அலெக்சாண்டருடைய அந்த நிழலும் அந்த புக்கில் வந்து பட்டு டயோஜனிஸ் படிக்கிறது வந்து அது தடுக்குது. அப்போ டயோஜனிஸ் வந்து யோசிக்கிறியா பேசுகிறாரு, நானே வந்து நிலா வெளிச்சத்தில் படிச்சுட்டு இருக்கேன், என்னை படிக்க விடாமல் பண்ணுற முட்டாளே நீ கொஞ்சம் நகரு அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து? உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் பார்த்து. அப்போ அலெக்சாண்டருக்கு வந்து ஒரே ஆச்சரியம், இன்னொரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் ஆச்சரியம். அப்போ வந்து கீழே இறங்கிட்டு அலெக்சாண்டர் வந்து டயோஜனிஸ்ட்டை கேட்கறான், ஏன்னா நான் இந்த உலகத்தையே ஜெயிச்சு உட்காந்துருக்கேன், என்னை யார் பார்க்க வரல, உன்னை யாரை பார்க்க வராங்க? அப்போ அதுக்கு டயோஜனிஸ் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, உன்னுடைய வாளின் கூர்மையால் நீ வந்து இந்த உலகத்தையே ஜெயிச்ச, நான் என்னுடைய நூலின் கூர்மையால் நான் என்னையே ஜெயிச்சவனா. நீ வந்து ஒரு அழிவு சக்தி, நான் வந்து ஒரு ஆக்க சக்தி அப்படின்னு சொல்லி அவனுக்கு அலெக்சாண்டருக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம்னா அலெக்சாண்டர் he was stunned and he was surprised. அதனால அலெக்சாண்டரால் அதை தாங்கவே முடியல. ஏன்னா இப்படி சொல்லிட்டேன், நீ வந்து ஒரு அழிவு சக்தி, நான் வந்து ஒரு ஆக்க சக்தி, ஐ எம் a creator, you are a destroyer அப்படின்னு சொல்லி. அப்பதான் வந்து அலெக்சாண்டருக்கு ஒரு உண்மை புரியுது. ஓஹோ, அப்போ வந்து நம்ம ஜெயிச்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, டயோஜனிஸ் மாதிரி படிச்சு ஜெயிக்கணும், படிச்சவன் தான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் வந்து அப்போ தான் போறாரு. நீங்க இந்த எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப 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 அழகா இந்த எஜுகேஷன்ல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு, நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதுல சில எப்படி சொல்றதுன்னா சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா நீங்க நிறைய பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து ஒரு தாட் இருக்கு, ஒரு மித்து இருக்கு. என்ன மித்துனா, படிக்காம யாருமே பெரியவா முடியாதா? படிக்காத மாதிரி காமராஜர்னு சொல்றாங்க. ஆனால் காமராஜர் எவ்வளோ படிச்சிருக்காரு தெரியுமா? நான் சொல்றது ஸ்கூல் போய் படிக்கலாம், அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து எவ்வளோ புத்தகங்கள் படிக்கும், மணிக்கணக்கில் படிக்கலாம். விராட் கோலி இல்லையா, சச்சின் டெண்டுல்கர் படிக்கல, விராட் கோலியில் பெருசாக படிக்கல. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு 1000 ஆண்டுகளை சொன்னீங்கன்னா, நான் வந்து படிச்சு பெரியாரான படிச்சு சக்சஸ்ஃபுல்லான லட்சம் பேர் இருக்கு. எல்லாத்தையுமே ஒரு விருப்பம் இருக்குல்ல, நம்மளுக்குள்ள ஒரு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குல்ல, whether our reading is helpful for our future or our knowledge is helping for our future அப்படின்னு சொல்லி. Reading or knowledge, when you read you will gain knowledge, when you have knowledge you will gain skills, when you are having skills you will get success. அதில் தமிழில் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க, ஓலாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டும், நாளடி உலக நீதி, கல்வி கரையில் கற்பவர் நாள் சொல்ல, கற்கை நின்றே பிச்சை புகிலும் கற்கை நின்றே, பிச்சை எடுத்தாலும் படிச்சதா அப்படின்னு சொல்லி. இளமையில் கல்வி, சின்ன வயசா இருக்கும்போது நீ படிச்சு ஆத்திச்சு. இந்த உலகத்தை மாற்றும் கருவி ஒன்று உண்டேன்னு அது கல்வியே அப்படின்னு சொன்னவர் நெல்சன் மண்டேலா. இந்த மாதிரி ஏன் வந்து எல்லாரும் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? அப்போ ஒரு கல்வி மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை, நல்ல எண்ணமும் வரும். லாஸ்ட் இயர் வந்து ஐபிஎல் கப் வின் பண்ணது எந்த டீம்? ஐபிஎல் வின் பண்ண புரியல, எத்தனை வருஷம் கழிச்சு? 80. விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 80. இப்போ 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி வந்து டைட்டில் அடிக்குது இல்லையா, கபடி. 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி கப் அடிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? 18 வருஷம் அவங்க விளையாடலையா? 18 வருஷம் அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் கொடுக்கலையா? 18 வருஷம் அவங்க சும்மாவே இருந்தாங்களா? அப்படி இல்லை, 18 வருஷமும் அவங்க விளையாண்டாங்க, 18 வருஷமும் நல்ல எண்ணங்களோடு இருந்தாங்க, எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. 18வது வருஷம் வரும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு
நீ ஜெயிச்சியாவா? நீ அது 1ஆவது படித்தாலும் சரி, 10ஆவது படித்தாலும் சரி, 12ஆவது படித்தாலும் சரி, உன்னோட ஸ்கோரை நான் ஃபெயில் ஆகிட்டேன். நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படித்தேன், நைட்டு 10 மணி வரைக்கும் படித்தேன், 11 மணி வரைக்கும் படித்தேன், இருந்தாலும் நான் ஃபெயில் ஆகிட்டேன், இருந்தாலும் நான் மார்க் கம்மியாயிட்டேன். சில பேர் தான் சொல்லுவாங்க, நான் 495 எடுத்திருக்கேன், 500க்கு 450 தான் எடுத்தேன், நான் 490 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் என்னால் வந்து அதை எடுக்க முடியல. நான் இவ்வளோ This world is meant for the one who is working hard and the one who is successful. இந்த உலகம் வந்து ஜெயிச்சவர்களை மட்டும்தான் முடியும். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டம். ஜெயிக்கும் போது உங்களுக்கு அழகு மட்டும்தான் வரும், வார்த்தை வராது. நம்மளுடைய ஒரு நாள் வந்து மனிதர்களுடைய எண்ணங்கள்ல 60,000 எண்ணங்கள் தரும் ஒரு நாள். Whether you are from grade 1 or grade 10 or grade 12, whomsoever it may be. Every day there will be 60,000 எண்ணங்கள் உங்களுடைய மனசில் இருக்கும். அந்த 60,000 எண்ணங்களை கரெக்டாக ஃபைனல் பண்ணி இதுதான் என்னோட கோல்னு சொல்லிட்டு யார் அந்த ஒரு எண்ணத்தை வந்து தேர்ந்தெடுத்து அதன் வழி போகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணணும். உங்களுக்கே இருக்கணும். ஆசிரியர்களுக்கு டைட்டில் பண்ணது அப்படிதான். 18 வருஷம் கழிச்சு திரும்ப ஃபைனல் பண்ணி அதை வந்து சரி பண்ணி அதுக்கப்புறமேட்டா எந்த இடத்துல எந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வரணும், எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இது எல்லாமே ஒரு கிளாரிட்டி இருந்தனால மட்டும்தான் அவங்களால இந்த 18வது வருஷம் ஆசிரியர்னால டைட்டில் பண்ண முடியும். மேரத்தான் ஓடுறதுல பார்த்துருக்கீங்களா? மேரத்தானுடைய ஆரம்ப புள்ளியில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆனால் முடிவு புள்ளியில் பார்த்தீங்கன்னா சிலர் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் இதில் ஃபவுண்டேஷன் படிக்கிறீங்க, எத்தனை பேர் ஜெய் படிக்கிறீங்க, எத்தனை பேர் நீட் படிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு நான் டாக்டர் ஆகணும், இல்லை எத்தனை பேருக்கு வந்து நான் வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுடைய எய்ம் எதுவாக தான் இருக்கும். ஆரம்ப அசுரனாக இருக்கக்கூடாது. ஆரம்ப அசுரன் அப்படின்றது வந்து தொடக்க புள்ளியில் நான் வந்து டாக்டர் ஆக போகிறேன், அதுக்காக நான் படிக்க போகிறேன், நான் ஜெயில ஜாயின் பண்ணிட்டேன், நான் நீட்டில் ஜாயின் பண்ணிட்டேன், நான் ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணிட்டேன், நான் 10th இருக்கேன், நான் வந்து 490 இருக்கேன். ஆரம்ப அசுரன் அப்படின்றது என்னது? காலையில் 2 நாள் 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க, 3ஆவது நாள் அதுக்கப்புறமேட்டு அலாரத்தை ப்ரொக்ராஸ்டினேஷன், அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஆரம்ப அசுரனாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட இலக்கு அடைய முடியாது. யூ நீட் டு செட் அ கோல் and you need to try consistently till reaching your goal. உங்களுடைய இலக்கை அடைகிற வரைக்கும் நீ குதிரை மாதிரி வரும். இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் குதிரையை விட வேகமாக வரும். மேரத்தான்ல அப்படிதான். ஆரம்ப புள்ளியில் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் ஓட முடியாமல் வெளியே போயிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் தூரம் ஓடி வெளில போவாங்க, சில பேர் கடைசி வரைக்கும் வருவாங்க. ஆனால் கடைசியாக ஃபினிஷ் பண்ண முடியாது. கால் வலிக்கு, கை வலிக்கு எல்லாமே இருக்கும், நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஆனால் சொற்ப மனிதர்களே அந்த எல்லை கோட்டை போய் அடையும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி டிசிப்ளினும் நீங்கள் அந்த இலக்கு அடைய வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுடைய கோல் வந்து எவ்வளவா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக யூ வில் அச்சீவ். அந்த கோலுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்ற கிளாரிட்டி வேணும். எப்படி நான் முதல்ல சொல்லணும், நீங்கள் படித்தா மட்டும் போதாது, உங்களுடைய எண்ணங்கள் 60,000 எண்ணங்கள் இருக்குது. அந்த 60,000 எண்ணங்களில் நீங்கள் என்ன அடைய போகிறீங்க, உங்களுக்கு என்ன வேணுன்ற அந்த எண்ணத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்கான பாதையை செலக்ட் பண்ணி அந்த பாதையில் நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் டைவர்ட் ஆகாமல் போனால் மட்டும்தான் உங்களால் உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது எவ்வளோ பெரிய கோலாக இருந்தாலும். See, this nature, it will start to help you. Whenever you are starting to have a goal, whenever you are starting to focus on your goal, நீங்கள் வந்து உங்களோட கோலை எழுதி வச்சிங்கன்னா, உங்களோட கோல் பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஷோர்லி யூ வில் அச்சீவ் இட். சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா கேட்டால் நீங்களாம் சொல்லுவீங்க, நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரி எத்தனை சொல்லியிருக்கீங்க. அப்படி சொன்னாலும் அதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட். When you have a clarity on that, then surely you will achieve the goal. தோனி எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல. தோனி வந்து ஒரு பெஸ்ட் லீடர், பெஸ்ட் கேப்டன் அப்படின்றத விட ஒரு பெஸ்ட் லீடர். 2011 வேர்ல்ட் கப் வின் பண்ணாரு. 2019 ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். 2019 மான்செஸ்டர்
மான்செஸ்டரில் எக்ஸாக்டாக ஜூலை 10th அப்போது மான்செஸ்டரில் வந்து செமிஃபைனல் நடக்குது. இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கு செமிஃபைனல் நடக்கும்போது இந்தியா சேசிங் அந்த மேட்ச்சில். அப்போது தோனி வந்து ரன் அவுட். எத்தனை பேருக்கு இங்கே ஞாபகம் இருக்குன்னு தெரியல, பட் அந்த கிரிக்கெட் பார்க்குற எத்தனை பேருக்கும் இந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கும். தோனி ரன் அவுட் ஆனனால இந்தியா வந்து அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி 2011 அப்போ தோனி கேப்டன் இல்லை. நியூசிலாந்து அகேன்ஸ்ட் செமிஃபைனல் விளையாடும்போது தோனி வந்து கேப்டன். தோனி வந்து ஜஸ்ட் பிளேயர். அப்போ தோனி ரன் அவுட் ஆகும்போது தோனியினுடைய பேட்டுக்கும் கிரீஸுக்கும் இருந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? வெறும் 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். அந்த 7 சென்டிமீட்டர்ல we have lost the world in 2019 against New Zealand, and New Zealand participated in second consecutive final. வெறும் 7 சென்டிமீட்டர். அந்த 7 சென்டிமீட்டர்ல நம்ம வந்து வேர்ல்ட் கப் வின் பண்றது வந்து விடுறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க படிக்கணும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, பட் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நாளைக்கு படிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சாப்டர்ஸ், ஸ்மால் சங்க். when you are not reading, how it is possible for you to read the big chunk? ஆனுவல் எக்ஸாம் வரும்போது, போர்டு எக்ஸாம் வரும்போது ஒரு பெரிய சங்க் உங்களால் எப்படி வந்து ஒட்டுக்காக படிக்க முடியும்? சின்ன சாப்டர்ஸ் படிக்க முடியல. அப்போ when you are procrastinating your days, that means you are going backward. You are not moving forward. You are going backward. You are going towards the failure. You are not going towards the success. You can't achieve it. It's impossible for you. So படிக்கணும். படித்தாலும் நல்ல எண்ணங்களை வச்சிருக்கணும். நல்ல எண்ணம் வச்சிருந்தாலும் அதை கன்சிஸ்டண்டாக கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும். ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது. முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா. எத்தனை பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? நிறைய பேர் இருக்கு. நீங்கள் கை தூக்குங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. ஃபேஸ்புக்கில் இருப்பீங்க, எக்ஸில் இருப்பீங்க, எல்லாமே இருக்கு. பட் ஆனால் அது இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் இல்லை, உங்களுக்கு வந்து நிறைய சினிமாஸ் எல்லாம் பிடிக்கும் இல்லையா? சினிமாஸ் பிடிக்கும், விஜய் இதெல்லாம் பிடிக்கும் இல்லையா? எஸ் சார், அவங்களுடைய வேலையை தான் பார்க்குறாங்க. விஜய் வந்து ஒரு படத்தில் நடிச்சார் அப்படின்னாக்கா இத்தனை பேர் அந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக அவர் வந்து உங்களை யாரையாச்சும் மீட் பண்ணுறாரு. பட் ஆனால் அவரோட நெக்ஸ்ட் கூட எப்போ வரப்போகுது, என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதை வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணி அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட வாட்ச் பண்ணிட்டு அடுத்தது நம்ம மூவ் ஆகணும் இல்லையா? அதிலேயே உட்காந்துருக்கோம் இல்லையா? இன்ஸ்டாகிராம் வந்து இட் இஸ் a social media where it is just increasing its view. அதனால அவங்களுக்கு லாபம். அவங்களோட கோல் அதுதான். அவங்களுடைய கோல் வந்து they need to increase the viewers. They need content. Facebook, X, whatever the social media you are accessing, they need a content. They need materials. Materials is nothing but you. நீ கேம்ஸ் விளையாடுவீங்க இல்லையா? அந்த கேம்ஸ் எல்லாமே வந்து நீங்க விளையாடும் போது அந்த கேம்ஸ் யார் வந்து வச்சிருக்காங்களோ, யார் வந்து அதனுடைய சிஓ, யார் வந்து அவங்களுடைய அந்த கேம்ஸுடைய ஃபவுண்டரோ அவங்களுக்கு லாபம். ஏன்னா அவனுடைய கோல் அதுதான். உங்களுடைய கோல் அது இல்லை. If you are not working for your dream, you need to work for others' dream. நீங்க உங்களுடைய கனவுக்காக நீங்க வேலை செய்யலன்னா இன்னொருத்தவங்களுடைய கனவுக்காக நீங்க வேலை செய்ய வேண்டி வரும். உங்களுடைய கனவுக்காக நீங்க உழைக்க ஆரம்பிக்கலன்னா இன்னொருத்தங்களுடைய கனவுக்காக நீங்க உழைக்க வேண்டி வரும். இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூ ஆர் கெட்டிங் த ரிசல்ட் இன்ஸ்டன்ட்லி. நீங்கள் படிக்கிற அத்தனை விஷயமும் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக, ரொம்ப சின்னதாக, சீக்கிரமாக ஒரு 4 வரியில் 5 வரியில் படிக்க போகிறீங்க. யுவர் பிரைன் ஹேஸ் அ டெண்டன்சி வேர் நீங்கள் யூ ஆர் ரீடிங் சயின்ஸ், ரைட்? யூ நோ தி சினாப்டிக் நாப். நீங்கள் படிக்க 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 அந்த சினாப்டிக் நாப்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அந்த கனெக்ஷன்ஸ் இட் வில் இன்க்ரீஸ் யுவர் நாலேஜ். தட் நாலேஜ் இட் வில் what that knowledge will do, it will make you to think, it will develop your insight. When you are starting to develop your insight,
Then when you are seeing the sources outside or inside, it will start to develop a skill inside you. ஒரு விஷயத்தை நீங்க வந்து படிக்கும்போது அதை நுனிப்புள் மயறதுக்கும் ஆழமா படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ஆழமா படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க ஆழமா படிக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்சைட் வரும். அந்த இன்சைட் வந்து உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த நாலேஜ் வந்து உங்களோட ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் these many inventions we have. நீங்க சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்கல்ல, எல்லாருமே வந்து யூடியூப் பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, இல்லை வந்து வேற ஏதாச்சும் பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுடைய நாலேஜ் என்ன உங்களுடைய ஸ்கில்லை வச்சு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா, உங்களுடைய ஐடியாஸை வச்சு நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை ஏற்கனவே யாராச்சும் பண்ணதை வச்சு கிரியேட் பண்ணுறீங்களான்றது நீங்கள் யோசிங்க. சோஷியல் மீடியா அதுதான் பண்ணுது, உங்களுடைய மைண்டை வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணுது. ஒரு சைக்காலஜிக்கல் ரிசல்ட் சொல்லுது, நீங்கள் அரை மணி நேரம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 2 மணி நேரம் உங்களால் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. You will be last 2 hours in social media. You can't focus and you won't focus. It is not possible. It is not possible for you to focus on anything what you want to focus. நீங்கள் சொல்கிறீங்களே, நான் அரை மணி நேரம் நான் 1 மணி நேரம் நான் படிக்கிறேன், அப்புறம் 1 மணி நேரம் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நிறைய பேர் பேசுவீங்க. பேரண்ட்ஸ் வந்து ஓகேன்னு சொல்லிடுவோம். 1 மணி நேரம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் உங்களால் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. யூ ஜஸ்ட் செக். இட் இஸ் ட்ரூ. சரி, இவ்வளோ சொல்றீங்களே, எப்படி படிக்கணும்? ஒரு சிலர் சத்தம் போட்டு படிப்பீங்க, கத்தி படிப்பீங்க. ஒரு சிலர் மனசுக்குள்ளேயே படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் கத்தி படிச்சாதான் புரியும், ஒரு சிலர் மனசுக்குள்ள படிச்சாதான் புரியும், ஒரு சிலர் மற்றவங்க சொல்றதை கேட்டு அப்படியே படிச்சுக்குவாங்க, ஒரு சிலர் கிளாஸ்ல கவனிக்கிறது மட்டும்தான், கிளாஸ்ல கவனிச்சா அப்படியே போய் எக்ஸாம் எழுதுவாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்கல்ல, நான் படிக்கவே இல்லை அப்படிங்குவீங்க இல்லையா? டாப்பர்ஸ் எல்லாம், முக்கியமாக இந்த டாப்பர்ஸ், நீங்க எக்ஸாம் அப்போ கேட்டு பாருங்க, படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டா இல்லை நான் படிக்கவே இல்லை. ஆனால் மார்க் வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் வருவாங்க. படிக்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னால் எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு வந்து அவங்க கிட்ட பதில் இருக்காது. பிகாஸ் வாட் தே ஆர் டூயிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உங்களை விட அதிகமாக அவங்க உழைப்பாங்க. தே ஆர் ஒர்க்கிங் அ லாட். தே ஆர் ஹார்ட் ஒர்க்கிங். இதை விட ஒரு பியூட்டி என்னன்னா, when you are writing this MCQs, right? நீங்கள் MCQs எழுதுனீங்கன்னா எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் your mind will say, right, இதுதான் ஆன்சர்னு சொல்லி சொல்லும். 4 ஆப்ஷனில் வந்து 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுவீங்க. அந்த 2 ஆப்ஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணிடுவீங்க. மிச்சம் இருக்கிற 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. உங்கள் மைண்ட் அந்த இடத்துல சொல்லும் இதுதான் கரெக்டான ஆன்சர்னு. பட் ஆனால் அதை கரெக்டான ஆன்சரை விட்டுட்டு இன்னொரு ஆன்சரை நீங்கள் டிக் பண்ணிட்டு வருவீங்க. வெளியில் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது நான் முதல்ல இதை தான் நினச்சேன், ஆனால் இதை டிக் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. It is because of you don't have clarity on what you are doing. It is because of you have not studied deep. It is because of you are just knowing the content. நீங்க எங்க, அதாவது உங்களுடைய லேர்னிங் ஸ்டைலை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களுடைய லேர்னிங் ஸ்டைல் அப்படின்றது, என்னால் இங்கே யாருமே வந்து படிக்கவே முடியாது, என்னால் நான் வந்து மண்டு, எனக்கு வந்து படிப்பே வராது. சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எங்கள் அப்பாவுக்கு மேக்ஸ் வராது, எங்கள் அம்மாவுக்கும் மேக்ஸ் வராது, அதனால் எனக்கும் மேக்ஸ் வராது. அப்படிலாம் இல்லை. சப்ஜெக்ட் இஸ் நாட் இன்ஹெரிட்டன்ஸ். அது வந்து ஜெனட்டிக்காக வந்தது கிடையாது. உங்களுடைய நாலேஜ், இட் இஸ் அ ஹேபிட். ஓகே, இட் இஸ் அ ஹேபிட். எனக்கு மேக்ஸ் வரல அப்படின்னாக்கா அந்த மேக்ஸுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தர்னால வந்து கத்தி படிக்க முடியும், ஒருத்தர்னால வந்து அமைதியாக படிக்க முடியும், ஒருத்தர்னால வந்து சொல்கிற லெக்சர்ஸை மட்டும் கேட்டு படிக்க முடியும். நீங்கள் எத்தனை டைம் படித்தா உங்களுக்கு புரியுதுன்றதை பாருங்கள். 10 டைம் படித்தா தான் எனக்கு புரியுதுன்னா அந்த 10 டைம் படிங்க. 2 டைம் படித்தா எனக்கு புரியுதுன்னா 2 டைம் படிங்க. எழுதி வச்சு படிங்க. அப்போ இதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா when the days were passing on, what will happen?
நீங்கள் 10 டைம் இனிஷியலாக படிக்கிறது 2 டைமாக மாறும், 1 டைமாக மாறும். கடைசியாக நீங்கள் வந்து வெறும் லெக்சர்ஸை கேட்டால் மட்டும் போதும், உங்களால் வந்து எக்ஸாமில் வந்து நல்லபடியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ சொன்னதை சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு, எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்டு, எவ்வளோ தாட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த தாட்ஸை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். தேர்டு, கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பட் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் விட நீங்கள் ஒரு கோலை செலக்ட் பண்ணி அதில் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஃபோர்த், நுனிப்புல் மேயக்கூடாது. we need to find out the root cause. And the last one, you need to find out what is your learning style. How many times you want to read. By the days you are passing on, surely good things will happen. ஒரு அழகான தமிழில் வந்து ஒரு கவிதை இருக்கு. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னரில் கற்றோனே சிறப்புடையவர். மன்னருக்கு தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.